ஒரு சின்ன விஷயம்தான். இந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது தன்னுடைய உரிமைன்னு சொல்லி நெஞ்ச நிமிர்ந்து தன்னுடைய உரிமையை கேட்டு நின்றார்கள் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே பெண்மை. அன்பார்ந்த சகோதரர், இங்க எல்லாருக்குமே உரிமைகள் இருக்கிறது. ஆணுக்கு பெண் சமம், ஆண்களை மாதிரியே பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பொது புத்தி அதை மறக்கிறது. பர்பஸா திட்டமிட்டு யாருமே யாரையுமே ஒதுக்கிறது கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் அத்தனை பெண்களுக்கும் ஒரு நல்ல உரிமைகளை கொடுத்திருக்கிறது. ஆணுக்கு பெண் சமம், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய, அவருடைய உரிமைகளை உறுதி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அதனால இங்க எல்லாருமே நாம உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு பொது புத்தி இருக்குது, ஒரு பொது புத்தி இருக்கிறது. பெண்களால் இதை செயல்படுத்த முடியுமா? ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்றோம். நான் கேட்கிறேன், நம்ம மாவட்டத்துல 8 ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் பெண்களாக இருக்கிறார்கள்? எப்படி உலகத்துடைய புரட்சிகள்ல ஆகச்சிறந்த புரட்சிகள்ல பெண்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி உலகத்துல வெற்றி பெற்ற ஆண்களுக்கு பின்னாலும் பெண்கள் இருக்கிறார்கள். ஜென்னி என்ன தெரியுமா செஞ்சாங்க? கடன் வாங்கி என் கணவர் சிந்திக்கணும், என்னுடைய கணவர் இந்த மக்களுக்காக சிந்திக்கணும் சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு பால் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கி கணவருக்கு சுருட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதனாலதான் ஜென்னியினுடைய காதல் உலகத்தினுடைய ஆக சிறந்த அழகிய காதல். மக்களுக்காக போராடும் போது, மக்களுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும் போது ஒரு கணவருக்கு கூட நிற்கக்கூடியவர் தான் நல்ல மனைவி. காலம் ஏற்படக்கூடிய இடத்துல ஒரு போராட்ட காலத்தில் நிற்கும் போது காலை இடைவிடக்கூடியவர்கள் அல்ல மனைவி. புரியுதா? அவர் போர்க்காலத்தில் நிற்கிறார் அல்லது மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார் சொன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன தேவையோ ரத்தமும் சனையுமாக அவரோட ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? அதுதான் காதல், அதுதான் அன்பு. ஜென்னி அந்த காதலை மார்ச் மாதத்தில் வச்சிருந்தார். 300 ஆண்டுகள் கழிந்தும் இன்னைக்கும் அந்த தத்துவம் நிலைத்திருக்கிறது. உலகத்தினுடைய தொழிலாளர்களுக்கு உரிமை கிடைத்திருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிமை கிடைத்திருக்கிறது சொன்னா அதுல மார்க்சினுடைய சிந்தனை இருக்குதுன்னு சொன்னா ஜென்னியினுடைய தியாகம் இருக்கிறது. கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தின் சார்பில் சிறப்பான முறையில் இந்த மார்ச் 8 மகளிர் தினத்தை ஏற்பாடு செய்து பெண்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்வை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மத்திய மாவட்ட மகளிர் செயலாளர் சகோதரி ஆஷா மோல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து முன்னிலை வைத்து இங்கே ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்துடைய இணை செயலாளர் சகோதரர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ஆண்டனி அவர்களே, மாவட்ட அணி நிர்வாகிகள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பல்வேறுபட்ட கிளை கழக பொறுப்புகளில் வைக்கக்கூடிய, ஒன்றிய பொறுப்புகளில் வைக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சோம் எல்லாருமே பேசிட்டாங்க. நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கான அறிவிப்புகளை, இந்த தேர்தல் வாக்குறுதிகளை எனக்கு முன்னால் சிறப்பாக மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அருமை அக்கா சாந்தி அவர்கள் உங்கள் மத்தியில் விளக்கி பேசியிருந்தார்கள். இந்த மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது, இந்த புரட்சிகர தினத்தினுடைய வரலாற்று சம்பவங்களை எனக்கு முன்னால் சகோதரி அவர்கள் சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். பெண்களுடைய உரிமைகள் என்ன, பெண்களுக்கு தேவை என்ன என்பதை எனக்கு முன்னால் ஒரு நாடகமாக நிகழ்த்தியிருந்தார்கள். பல்வேறு நபர்கள் பேசியிருந்தார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். உலகத்தினுடைய ஆகச் சிறந்த புரட்சிகள், அது இந்தியாவுடைய விடுதலையாகட்டும், அமெரிக்க கருப்பின மக்களுடைய விடுதலைக்கான போராட்டமாகட்டும், அல்லது ரஷ்யா புரட்சியாகட்டும், இப்படி எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கிறது. இந்த புரட்சிகள் எல்லாம் பெண்களுடைய பங்கு மிகப்பெரியது. இன்னும் சொல்ல போனா பல புரட்சிகளை பெண்களே ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் ரோசா பார்க் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி தெரியுமா? ரோசா பார்க் அமெரிக்காவுடைய கருப்பின விடுதலைகளுக்காக, கருப்பின மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதற்கெல்லாருமே ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்தது ரோசா பார்க் சொல்லக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி தான். அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. கருப்பின மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கப்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய பொது போக்குவரத்து பஸ் போகும்போது அங்கே வெள்ளையர்கள் உட்காரணும். வெள்ளையர்கள் இல்லாத பட்சத்தில் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் சீட்ல உட்காரலாம். இன்கேஸ் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் இருக்கும் போது புதிதாக வெள்ளையர்கள்
அந்த பஸ்ல வந்துட்டாங்கன்னு சொன்னா இவர்கள் எந்திரித்து அந்த வெள்ளைக்காரர்களுக்கு அந்த வெள்ளை சமூகத்திற்கு இடம் கொடுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல முதலாக ரோசா பார்த்து சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்து அதனால் அவர்கள் சிறைக்கு போனார்கள். இந்த சம்பவம் அறிஞ்ச உடனே அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்குது. என்னன்னு சொன்னா புறக்கணிக்கிறார்கள். அமெரிக்காவுடைய பஸ்ஸை ஒட்டுமொத்த கருப்பினர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் புறக்கணிக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த அமெரிக்காவுடைய இந்த பஸ்ல நாங்க ஏற மாட்டோம். இந்த இன இழிவாக நடத்தக்கூடிய கருப்பின மக்களை இரண்டாம் தரமாக நடத்தக்கூடிய இந்த பஸ்ல நாங்க ஏற மாட்டோம் சொல்லி அவர்கள் போராட்டம் செய்வதனுடைய விளைவு கடைசியா அந்த வெள்ளை சமூகம் அந்த விஷயத்தை வந்து இறங்கி வந்து அனைவரும் உட்காரலாம், பஸ்ல உட்காரலாம் சொல்லி அந்த தீர்ப்பை கொண்டு வராங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்திற்கு ஒரு சின்ன விஷயம்தான். இந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது தன்னுடைய உரிமைன்னு சொல்லி நெஞ்ச நிமிர்ந்து தன்னுடைய உரிமையை கேட்டு நின்றார்கள் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே பெண்மை. அதைத்தான் உண்மையிலேயே ஒரு பெண்மை பார்க்கணும். அன்பார்ந்த சகோதரர், இங்க எல்லாருக்குமே உரிமைகள் இருக்கிறது. ஆணுக்கு பெண் சமம், ஆண்களை மாதிரியே பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பொது புத்தி அதை மறக்கிறது. பர்பஸா திட்டமிட்டு யாரையுமே ஒதுக்கிறது கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்துல பெண்கள் 4ஆம் தரம் 5ஆம் தரம் பெண்கள், அவர்கள் சூத்திரரை விடவும் கீழாக இருக்கிறார்கள், பாவ யோனியில் பிறந்தவர்கள் சொல்லி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சொல்லிச்சு. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு பின்பற்றக்கூடிய இடத்துல இல்ல. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் அத்தனை பெண்களுக்கும் ஒரு நல்ல உரிமைகளை கொடுத்திருக்கிறது. ஆணுக்கு பெண் சமம், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய, அவருடைய உரிமைகளை உறுதி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அதனால இங்க எல்லாருமே நாம உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு பொது புத்தி இருக்குது, ஒரு பொது புத்தி இருக்கிறது. பெண்களால் இதை செயல்படுத்த முடியுமா? ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்றோம். நான் கேட்கிறேன், நம்ம மாவட்டத்துல 8 ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் பெண்களாக இருக்கிறார்கள்? 4 நகர செயலாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் பெண்களாக இருக்கிறார்கள்? எத்தனையோ ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் பெண்களாக இருக்கிறார்கள்? இதெல்லாம் திட்டம் போட்டு மறுத்தது கிடையாது. திட்டம் போட்டு நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது மறுத்தது கிடையாது. அந்த இடத்துல நீங்க வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, அந்த அளவுக்கு மக்கள் பணி செய்வதற்கு திறமை இருக்கிறது. ஒரு ஒன்றியமா இந்த ஒன்றியத்துல யார பொறுப்புல போடலாம் சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனசுல ஒரு பெண் வந்து நிக்கணும்னு சொன்னா அந்த அளவுக்கு நீங்க உழைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க உழைக்கணும். உங்களுடைய தகுதியை, உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்டுறீங்கன்னு சொன்னா இந்த பாகுபாடுகள் இருக்காது, இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. புரியுதா நான் சொல்ல வருது? இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி உலகத்துடைய புரட்சிகள்ல, ஆகச்சிறந்த புரட்சிகள்ல பெண்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி உலகத்தில் வெற்றி பெற்ற ஆண்களுக்கு பின்னாலும் பெண்கள் இருக்கிறார்கள். மார்க்ஸ் தெரியுமா? மார்க்ஸ் தெரியுமா உங்களுக்கு? கார்ல் மார்க்ஸை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? கார்ல் மார்க்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அடிமை சமூகங்களுக்காக, தொழிலாளர் வர்க்கங்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களுடைய உரிமைகளுக்காக, பெண்களுடைய நலனுக்காக உலகம் முழுவதும் சிந்தித்த ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி அவர். இன்னைக்கு கம்யூனிசம் சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிச கட்சி மார்க்சியம் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய கொள்கைகளை உருவாக்கியவர். அவர் உருவாக்கிய கொள்கையினுடைய அடிப்படையில் தான் 8 மணி நேரம் வேலை செய்வர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், அவர்களுக்கு விடுப்பும், இன்னைக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு மனுஷன் தனிமனிதனுடைய உழைப்பு, அவருடைய கொள்கை, அவருடைய ஒரு புரட்சியாளர் எல்லாரும் சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு அழகிய காதல் இருந்துச்சு, இன்னைக்கும் அவர் இறந்த பிறகு 1800கள் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், 21ஆவது நூற்றாண்டு அவருடைய கொள்கைகளை பின்பற்றிட்டு இருக்கிறோம், அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவருடைய மனைவி அவரை விடவும் 4 வயது மூத்தவர். அவருடைய மனைவி ஒரு மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கிடையே ஒரு சின்ன வயசுல ஒரு காதல், அப்படி அவங்க திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்டவர்கள் மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறார்கள். யாரு? கார்ல் மார்க்ஸ். மிகப்பெரிய அளவுல வறுமை. மிகப்பெரிய வறுமைனா மனைவி தன்னுடைய நகை எல்லாமே வித்து சாப்பிடுறாங்க. மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாருன்னா உட்கார்ந்து எழுதிட்டே இருக்கிறார். தொழிலாளர்களுடைய உரிமை என்ன, தொழிலாளர்களுடைய கொள்கை என்ன, இந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய புத்தகம் எல்லாம் அவர் தான் எழுதினார். இதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து எழுதி இந்த உழைப்பாளர்களுடைய நோக்கம் என்ன, தேவை என்ன, அவர்களுக்கு என்ன வேணும், இந்த புரட்சிகளுக்கான சிந்தனைகள் என்ன, இதையெல்லாம் தத்துவங்களாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள்.
வேற மனைவி, நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுல அடுப்பறியல்ல, வீட்டுல கஷ்டத்துல இருக்குது, நகையெல்லாம் வித்து மக்களுக்கு நகையெல்லாம் வித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், குழந்தைக்கு பால் கொடுக்க இல்ல, ஒரு குழந்தை வறுமையில செத்தே போகுது. இந்த நிலைமையில நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஆண் உங்க வீட்டுல இப்படி இருந்தா நீங்க வேலைக்கு போவீங்களா? முதல்ல அவர் அடிச்சு துரத்த மாட்டீங்க. இந்த மனுஷன் இப்படி சொத்துக்கள் எல்லாம் வித்துக்கிட்டு மக்களுடைய போராட்டம், மக்களுடைய நியாயம், உழைப்பாளர்களுடைய நலன் சொல்லி போயிட்டு இருக்கிறார் சொல்லி சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா? உம்மா குத்துவீங்க, எனக்கு தெரியும். ஆனா ஜென்னி என்ன தெரியுமா செஞ்சாங்க? கடன் வாங்கி என் கணவர் சிந்திக்கணும், என்னுடைய கணவர் இந்த மக்களுக்காக சிந்திக்கணும் சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு பால் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கி கணவருக்கு சுருட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதனாலதான் ஜென்னியினுடைய காதல் உலகத்தினுடைய ஆகச் சிறந்த அழகிய காதல். மக்களுக்காக போராடும் போது, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும் போது ஒரு கணவருக்கு கூட நிற்கக்கூடியவர் தான் நல்ல மனைவி. காலம் ஏற்படக்கூடிய இடத்துல, ஒரு போராட்ட காலத்தில் நிற்கும் போது காலை இடைவிடக்கூடியவர்கள் நல்ல மனைவி. புரியுதா? அவர் போர்க்காலத்தில் நிற்கிறார், அல்லது மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார் சொன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன தேவையோ ரத்தமும் சமயமாக அவரோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? அதுதான் காதல், அதுதான் அன்பு. ஜென்னி அந்த காதலை மார்ச் மத்தியில் வச்சிருந்தார். 300 ஆண்டுகள் கழிந்தும் இன்னைக்கும் அந்த தத்துவம் நிலைத்திருக்கிறது. உலகத்தினுடைய தொழிலாளர்களுக்கு உரிமை கிடைத்திருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிமை கிடைத்திருக்கிறது சொன்னா அதுல மார்க்சினுடைய சிந்தனை இருக்குதுன்னு சொன்னா ஜென்னியினுடைய தியாகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தியாகம் கலந்த பெண்களாக நான் 2 பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்தவங்க வேலு நாச்சியார் பத்தியே பேசுறீங்க, அஞ்சலி அம்மாவை பத்தி பேசல, அதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அஞ்சலி அம்மாள் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர். எப்படிப்பட்ட காலகட்டம்? கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிப்பாய் புரட்சியில் ஈடுபட்டவர்களை கொலை செய்த அந்த வெள்ளைக்காரனுக்கு ஒரு சிலையை வைக்கிறாங்க சென்னையில. அந்த சிலையை உடைத்தெறிந்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில போய் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவர்கள் வெளியே வந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு மறுபடியும் சிறையில போறாங்கன்னு சொன்னா தியாகத்தினுடைய மறுவுருவமாக அஞ்சலி அம்மாள் இருந்தார்கள். அதாவது அவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கிறோம். வேலு நாச்சியார் அவர்கள் வீர பெண்மணியாக இருந்தார்கள். கணவன் செத்து விட்டா உடன்கட்டை ஏறி சதிங்கிற உடன்கட்டை ஏறி சாகணும் அப்படிங்கிறதா அவருடைய கண்ணில் இருந்த வாய்ப்பு. அதை விட்டுவிட்டு தன்னுடைய கணவன் இழந்த உரிமையை மீட்டெடுக்கணும் சொல்லி கொடையை கட்டி போராடி அந்த வெள்ளை ஆதிக்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தன்னுடைய விழுந்த அந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த காரணத்தினால்தான் வேலு நாச்சியார் அவர்களை நாம் கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். அன்பு சோழர்களே, இவர்களை எல்லாம் நம்ம ஏற்றிருக்கிறோம் சொன்னா அவர்களை போன்று வீரத்துடன் தியாக மனப்பான்மையுடன் மக்களுக்காக உழைக்கக்கூடிய அத்தனை வல்லமையோடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இவர்களை நாம் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இதே எழுச்சி தேர்தல் காலத்திலும் இருக்கணும். எப்படி ஒரு வேலு நாச்சியார் அவர்கள் ஒரு படையை கட்டி தன்னுடைய கோட்டையை மீட்டெடுத்தார்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய சிங்க பெண்கள் உங்கள் அனைவரும் இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் அது ஒரு போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தில் இருந்து போர் செய்து களவாடி வென்று காட்டுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.